கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக டானியல் பிரதர் எனக்கு காலிங் சர்ச்சுக்காக நன்றி செலுத்துகிறேன். என் ஊர் பீகார். நான் இங்கே வந்து சென்னையில் ஆண்டவர் தெரிந்து கொண்டேன். என் ஃபேமிலியிலே பேக்ரவுண்ட் நான் ஹிந்துவில் தான் இருந்தேன். நான் ஆண்டவர் யாருன்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் நான் அன்பு தெரிந்து கொண்டேன். சோதரம். என் பேர் சஞ்சய் இமான்வேல். என் அப்பா பேர் புட்டாலி பாஸ்வான், அம்மா பேர் தர்பானி. நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். ஆண்டவர் நாமத்து மகிமை உண்டாவதாக. ஏன்னா நான் பயங்கர கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருந்தேன். என் அப்பா ஒட்டை சைக்கிள் தான் ஓட்டுவாங்க. அதுவும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, நம்மளுக்கு பார்க்க மாட்டாங்க. அம்மா கஷ்டப்படுவாங்க. நான் ஒரு நாள் சோறு தண்ணி இல்லாமல் ஒரு டைம் நம்ம இருப்போம். நான் சுத்தமாக படிக்கலை. ஸ்கூலுக்கு கூட போகிறதுக்கே நம்மளுக்கு டைமு கிடைக்காது. நம்ம வேலை செய்வோம். அம்மா தான் ஒரு வீட்டு வேலை ஏதோ ஒன்று செய்வாங்கன்னா அது தான் நம்மளுக்கு சாப்பாட்டு உண்மை எடுத்துவாங்கன்னா, நம்ம அண்ணன் தம்பி 5 பேர், ஒரு தங்கச்சி 6 பேர் சேர்ந்து நம்ம அதை சாப்பிடுக்கு ஒன்றுக்கும் கூட கிடைக்காது நம்மளுக்கு. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன். என் ஊரில் என் வீட்டு இது இருக்க பக்கத்தில் பயங்கர மாந்திரிகள்லாம் இருப்பாங்க. தங்கச்சி ஒரு 3 வயசு இருக்கும்போது கையில் எங்கள் தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. பக்கத்தில் மாந்திரிகள்லாம் அவங்க சாக வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க சொன்ன நீ என்ன இப்படி அப்படி சொன்னாங்க. மாந்திரிகர் அப்படி பயங்கரக்கு இருக்காங்களா அந்த இடத்துல. ஆனால் என் ஃபேமிலியில் பேக்ரவுண்ட் எல்லாம் காளி தெய்வப்பை கும்பிடுவாங்க. அப்புறம் 5 நேர் பாருங்கள், நான் எவ்வளோ பக்தியாக இருந்தேன். இந்த கையில் நான் குத்தி வச்சுருக்கேன். ஆனால் இப்போவுமே பீகாரில் பயங்கரமாக ஆபத்து இது பேசுவாங்க. பஜ்ரங்கதால் இது இப்படி பேசிட்டு ரொம்ப ஆபத்து அது நம்ம கிறிஸ்து பிள்ளைகளுக்கு துன்பம் பண்ணுவாங்க. ஆனால் இதில் இந்த வழியிலே எனக்கு இந்த எவ்வளோ நான் பக்தியாக இருந்தேன். இது கையில் குத்துனேன். ஆனால் இது வழியில் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கல, ஒரு சமாதானம் கிடைக்கல, ஒரு இது நல்லதாக கிடைக்கல. பயங்கரமாக நம்ம இது கஷ்டத்தில் இருந்தோம். அப்புறம் குடி போதில் பயங்கரமாக நம்ம சேர்ந்துட்டோம். என் அப்பா குடிதார், நம்ம ஃபேமிலி நான் குடிதார். பயங்கர குடி போதில் இருப்பேன். குடிக்க காசு இல்லைன்னா வீட்டில் ஏதோ ஒன்று வச்சுட்டு அதை விற்றுட்டு நான் குடிப்பேன். அப்படிலாம் நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நான் பயங்கரமாக குடிதார். என் அப்பா கூட சேர்ந்து உட்காந்து குடிப்பேன். ஒரு பக்கத்தில் பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க, என்னடா அப்பா போல ஒன்றா சேர்ந்து குடிக்கிற. அந்த போல் நான் குடி போதில் இருந்திருக்கு ஒரு சமயத்தில். அப்போது நம்ம சின்ன ஒரு வேலை செய்வேன். நம்ம குடும்பத்தை சூழ்நிலை பார்த்து ஒரு 10 ரூபாய் சம்பளங்க நான் வேலை செய்வேன். என் குடும்பத்தை தம்பி தங்கச்சிகளுக்கு சாப்பாட்டு கிடைக்கணும். நான் தான் வேலை செஞ்சுட்டு நான் பார்க்கணும், எல்லாமே செய்யணும். அதிலே குடி போதில் நம்ம இறங்கிட்டேன்னா அது நம்மளுக்கு இது வேலை செய்வேன். ஆனால் ஃபுல்லாக குடி போதில் போய்டும். எல்லாம் செலவெல்லாம் இது ஆயிரும். ஃபுல்லாக பயங்கரமாக நான் நெருக்கத்தில் இருந்தேன் சோதரன். அப்போது அம்மா பார்த்துட்டு என்னை பார்த்து அம்மா ஆளுவாங்க. என்னடா இன்னைக்கு இவன் மாறவனா, இன்னைக்கு இவன் திருந்துருவானா. என் அப்பா அப்படி இருந்தாங்க, நம்மளாம் இப்படி மாறிட்டோன்னா இப்படி இருக்கிறோம், இப்படி நம்ம மாறுவோம். அம்மா அழுதே இருப்பாங்க எப்போவுமே. அப்போ நான் பயங்கரமாக குடி போதில் இருக்கும்போது ஒருத்தர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு சாயந்தரம் காலையிலே குடிப்பாங்க. நான் இப்படின்னா 24 ஹவர்ஸ் போதில் இருப்பேன். 24 மணி நேரம்னா போது பண்ணுவேன். கொஞ்சம் போது இல்லை, ஃபுல் போது பண்ணிகிட்டே நான் இருப்பேன். அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சோத்திரம். அப்போது எனக்கு அம்மா என்ன பண்ணாங்கன்னா பார்த்து எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போது நான் ஆண்ட்ரோடில் வரல, நான் ஹிந்துவில் தான் இருந்தேன். அப்புறம் ஹிந்து மலையில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க.
என் ஊர்லன்னா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சொத்து இதெல்லாம் நம்மலாம் டிமாண்ட் பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏதோ நமக்கு ஏதோ குடுக்கல, செய்யல. அப்புறம் கல்யாணம் முடிச்சு ஒரு ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. அப்புறம் ஒரு சின்ன வார்த்தை நமக்குள்ளுக்குள்ளே பிரச்சனைனால நான் ஒரு மாமா பையனுக்கு கல்யாணத்துக்கு நான் போயிட்டேன்னா 3 நாள் ஆகிப்போச்சா. அதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் தங்கச்சி என் அக்காவுக்கு வீட்டுக்கு நான் போனோம். ஒரு இது இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எனக்கு கையில் காசு இல்லை. அப்போது நம்ம போக முடியாமல் ஆயிடுச்சா. அப்போது அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிரச்சனைனால கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் பிரச்சனைனால ஒரு சின்ன மருந்து ஒரு இது வீட்டில் நம்ம இருந்துச்சு. எலி ஒரு இது பண்ணுறக்கு எலி மருந்து வச்சுருவாங்கன்னா வீட்டில் இருந்துச்சு. அந்த மருந்து அவங்க குடிச்சிட்டாங்க. அந்த மருந்து குடிச்சேன்னா ரொம்ப எஃபெக்ட் ஆகி அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போகிறதுக்கு பின்னே அப்படி ஆகி அவங்க அம்மா அப்பாலாம் நம்ம குடும்பத்து மேலே நம்ம மேலே தப்பான கேஸ் போட்டாங்க. கேஸ் போடும்போது பெரிய இது கேஸ் ஆகிப்போச்சு. அப்புறம் அந்த கேஸில் நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி எல்லாரும் இதில் கேஸ் போட்டாங்கன்னா இது ஆகிப்போச்சு. எனக்கே பிடிச்சி அம்மா ஃபஸ்ட்டு ஜெல்லில் போட்டாங்க, என்னைய போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் இந்த கேஸ் மைனஸ் பண்ணுறக்கு அவன் திருப்பி அவன் பொண்ணு வீட்டில் அம்மா அப்பாலாம் அவங்களாம் காசு டிமாண்ட் பண்ணாங்க என்கிட்ட. எவ்வளோ கொடுத்தேன்னா எவ்வளோ கொடுக்கணும். ஆனால் நம்மளுக்கே ₹1 நான் வாங்கலை, கொடுக்கல. ஆனால் அவங்க மைனஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட காசு கேட்டாங்க. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம். காசு கொடுத்து அப்புறம் 4 வருஷம் உள்ளே ஜெயிலில் நம்மளுக்கு போட்டாங்க. 4 வருஷம் நான் ஜெயிலில் உள்ளே இருந்தேன். அப்புறம் உள்ளே இருந்து திரும்பி வெளியே வர்றதுக்கு வந்தேன்னா வெளியில் வரும்போது அப்புறம் பயங்கரமாக நான் இன்னும் எனக்கு கோவமாயிடுச்சு. என்னென்னா, நான் ஒரு தப்பு செய்யலை, ஒரு தவறு பண்ணல, எனக்கு ஜெயிலில் போட்டாங்க. பயங்கர கோவத்தில் திருப்பி நம்ம பழைய வாரத்தில் பழைய இதில் மைண்டில் வந்துச்சு. திருப்பி நான் ஜெயிலில் நிறைய பார்ப்பேன். பெரிய பெரிய ரவுடிகள், பெரிய பெரிய கொலைகார, பெரிய பெரிய இதெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்து எனக்கு ஒரு இது ஆகிப்போச்சு, விருப்பம் ஆகிப்போச்சு. நானும் பயங்கரமாக இன்னும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, வெளியில் தப்பு பண்ணுறாங்கன்னா உள்ளே ஜெயிலில் போடுவாங்க. அந்த ஜெயிலில் கூட நான் பயப்பட மாட்டேன். வெளியில் கோர்ட்டுக்கு வருவேன்னா ஒரு ஜேபில் வச்சுட்டு கஞ்சா எடுத்து போய் உள்ளே போய் குடிப்பேன். அவ்வளோ பயங்கரமாக நான் தவறு பண்ணுவேன். உள்ளே எடுத்து போனால் ஒரு கேட்டில் மாட்டினா எவ்வளோ குச்சி இது மூங்கில் இது வச்சுருவாங்க அடிக்க. நம்ம மாட்டினா நீ சென்டரில் நிற்க வச்சுட்டு ஒரு டைமு 10 பேர் அடிப்பாங்க, குச்சியில் அடிப்பாங்க. நம்ம இது கஞ்சா எடுத்து போன உள்ளே. அப்போ கூட நான் அவ்வளோ பயப்பட மாட்டேன். அது நம்ம அவ்வளோ பைத்தியமாக இருப்பேன். இது போது மேலே கஞ்சா மேலே. அதனால நான் உள்ளே சொருகிட்டு அவ்வளோ கஞ்சா நான் ஜெயிலுக்கு எடுத்து போவேன். அப்புறம் இது கேஸ்லாம் மைனஸ் ஆகி போச்சு. 4 வருஷம் இருந்து வெளியில் வந்தேன். வெளியில் வரும்போது திருப்பி பயங்கரமாக இன்னும் இது ஆகிட்டு ரவுடித்தனம் பண்ணுவேன். என் அப்பா பயங்கரமாக ரவுடித்தனம் இருப்பாங்க. அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. பயங்கரமாக இது பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா, ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா தெரியாமல் செய்வாங்க. நைட்டில் போய் செய்வாங்க, திருடுவாங்க. என் அப்பாலாம் நான் அப்போது ரவுடித்தனம் பண்ணும்போது பகலில் ஒரு 12 மணி பகலில் டைம் சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் போய் திருடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ எவ்வளோ போலீஸ்கார் கூப்பிட்டுக்கோ. அப்படி பண்ணிவிட்டு அப்படி வேலை அவ்வளோ பதால் என் அப்பா அவ்வளோ பெரிய ரவுடித்தனம் இருப்பாங்க. ஒரு போட்டு போடுறாங்கன்னா அவர் போட்டு போடுற டைமில் என் அப்பாவுக்கு ஒரு 2 வண்டி வரும். பிடிச்சிட்டு எடுத்து போயிடுவாங்க ஜெயிலுக்கு. எடுத்து போய் இது முடிச்சுட்டு தான் அவங்க வெளியில் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ரவுடித்தனம் என் அப்பா இருப்பாங்க. அப்போது அப்பா பார்த்து நானும் இது பயங்கரமாக ரவுடித்தனம் ஆகிட்டேன். அப்புறம் நான் என் அப்பா சேர்ந்து 2 பேரும் குடிக்க அப்படியே இருப்போம். பக்கத்தில் பார்த்து சிரிப்பாங்க, என்னடா அப்பா பிள்ளைய குடிக்கிறாங்க. அப்படியே இருப்போம். அப்பா அவ்வளோ பெரிய ரவுடி. என்னை பார்த்து அப்பா பயப்பட ஆரம்பித்தாங்க. என்னடா நான் பண்ண ஒரு காலத்தில் நீ பண்ணாதே, இப்போ ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க, நீ இந்த தப்பை செய்யாதே அப்படி என்னை அப்பா சொல்லுவாங்க. அம்மா ஒரு பக்கத்தில் ஒரு சைடு அழுதுகிட்டே இருப்பாங்க. எனக்கு இவன் மாடுவானா, எனக்கு இவன் குடி உருவானா, அப்படி அழுதுகிட்டே இருப்பாங்க சோதனம். அப்புறம் இது இருக்கும்போது அப்புறம் என்னை ஒரு ஃப்ரெண்டு கூட நான் இங்கே மദ്രാஸ்க்கு வந்துட்டோம். இங்கே சென்னைக்கு வந்தோம். சரி, அங்கே போய் ஏதோ வேலை செய்யலான்னு வந்தேன். அப்புறம் இங்கே கட்டுற வேலைக்கு ஹெல்ப்பர் வேலைக்கு நான் வந்தேன். இங்கே வந்து சென்னையில் OMR
பிடிசியில் நான் கன்னிநகர் பக்கத்தில் அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங்க்கு வேலைக்கு வந்தேன். அந்த இடத்துல வரும்போது ஒரு பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். நான் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு இதெல்லாம் இருக்கும், டீ கடை இருக்கும். அதில் பீடி சிகரெட் அந்த எல்லாமே விற்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா பீடி சிகரெட் இதெல்லாம் பயில் வாங்குறதுக்கு பக்கத்தில் போவோம், கடைக்கு போகும்போது பக்கத்தில் ஒரு சர்ச்சு பார்ப்பேன். அந்த சர்ச்சில் ஆராதனை பண்ணுவாங்க, நல்லா ஆராதனை பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம போகும்போது வரும்போது நான் என்ன பார்ப்பேன், என்ன சொல்லுவேன்னா, என்னடா அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா கத்துறாங்க, லெவல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி நான் ஆண்டரை பற்றி நான் ஒரு நாள் தூசிருக்கேன், சிரிச்சிருக்கேன், பேசியிருக்கேன். என் ஊரில் கூட ஒரு டைம் பார்ப்பேன், கிறிஸ்தவங்களுக்கு பெரிய பெரிய வீடு இருக்கும். அப்போ பார்க்கும்போது நான் சொல்லுவேன், என்னடா இது ஒரு கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் பெரிய பெரிய வீடு இருக்குது. அப்புறம் ஒரு வீட்டில் இது வரும், அவங்களாம் ஒரு ஜாதிக்கரை இது எல்லாமே சாப்பிடுவாங்க, மாடு ஏடி எல்லாமே சாப்பிடுவாங்க. அப்படி நான் சொல்லுவேன். அப்புறம் இங்கே சென்னையில் இங்கே வந்தேன்னா அப்புறம் இது மாதிரி பார்ப்பேன், ஆராதனை பண்ணுவாங்க நல்லா. அப்புறம் ஃபஸ்ட்டு சைடில் எடுத்து தங்குவேன், வேலை செய்கிறதுல தங்குவேன். அப்புறம் ட்ரெயினில் பழகு ஒரு கன்னிநகர் ஹவுசிங் போர்டில் அங்கே வீட்டுக்கு ஒரு 3ஆம் மாடி வீட்டுக்கு அங்கே போனேன். வீட்டில் இருந்தேன் ஃப்ரெண்டு கூட எல்லாம் சேர்ந்து. அப்புறம் ஒரு அம்மா வருவாங்க, கதவை தட்டும்போது என்னம்மானா கூப்பிடுவாங்க, வாப்பா சர்ச்சுக்கு வாப்பா அப்படி சொல்லுவாங்க. நான் எங்கேம்மா சர்ச்சுக்கு போகிறது, போமா அப்படி சொல்லிவிட்டு நான் போக மாட்டேன். சரி, அப்புறம் ஒரு நாள் உள்ளே ஏக்கத்து வந்துச்சு, சரி போய் பார்க்கலாமே என்ன நடக்குது. சரி, அப்போ போகும்போது பார்த்தேன்னா, ஆனால் போகும்போது நான் போதில் போவேன், குடிச்சிட்டே போவேன் சர்ச்சுக்கு. குடிச்சிட்டு எல்லாம் ஆராதனை பண்ணுவாங்க. நான் ஆசையோடில் சாஞ்சிட்டு சும்மா கை தட்டுவேன். அவங்களாம் ஆராதனை பண்ணுவாங்க, நான் சும்மா கை தட்டுவேன். சரி, என்ன அப்படி போதில் இருப்பேன். அப்புறம் போய் அப்புறம் பாஸ்டர்லாம் ஜாப் பண்ணுவாங்க. அப்புறம் ஜாப் பண்ணும்போது சோத்திரம் அவங்க சொல்லுவாங்க, சஞ்சய் ஒரு நாள் நீ குடிச்சிட்டு வர்ற எனக்கு தெரியும், ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உனக்கு மாற்றிடுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவர் என்னத்த மாற்ற போகிறாங்கன்னு. அப்படி நான் உள்ளே நினைப்பேன். போய் அப்புறம் நான் ஒரு ஹாஸ்பிக்கின் அந்த வேலை கட்டுற வேலை விட்டுட்டு ஒரு ஹாஸ்பிக்கின் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஹாஸ்பிக்கின் வேலைக்கு போகும்போதே ஒரு சார் இருந்தாங்க, அவர் கிறிஸ்துவங்கள, அவர் பாஸ்டரு. அவர் என்ன பண்ணாங்க, என்னை கூட்டிகிட்டு ரூவன் ஜோசா பாஸ்டர் கத்தவர்ல சபைக்காக என்னை சேர்த்து விட்டாங்க. நீ அந்த சர்ச்சுக்கு போ, உனக்கு இதில் குடி போதெல்லாம் மாறிடும், நீ நல்லாயிருவேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த சர்ச்சுக்கு எனக்கு சேர்த்து விட்டாங்க. அப்புறம் அந்த சர்ச்சுக்கு போய் நான் பாஸ்டர் நல்லா எனக்கு ஜாப் பண்ணுவாங்க. அப்புறம் பார்ப்பேன், நிறைய அற்புதம் நடக்கும். ஆனால் அது நான் உள்ளே இன்னும் மாறலை, ஆண்டவர் உள்ளே வரலை. ஆனால் ஊருக்கு போகும்போதே ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ஜெப எண்ணெய் கொடுத்தாங்க. அந்த ஜெப எண்ணெய் நான் வச்சிருந்தேன்னா அப்புறம் ஒருத்தருக்கு பாஸ்டர் என்னென்னா இப்படி சர்ச்சில் ஜெபம் பண்ணுவாங்கன்னா அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் ஜெபம் என்ன என்கிட்ட இருந்துச்சு. நான் ஊருக்கு போகும்போது ஒருத்தருக்கு ராத்திரி 12 மணி இருக்கும். அப்போது நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன், நான் மாறலை, இன்னும் பயங்கரமாக குடியில் இருப்பேன். ராத்திரி 12 மணி இருக்கும். அந்த ஜெபம் என்ன எடுத்து ஒருத்தருக்கு பிசாசை பிடிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணேன், சரி இந்த எண்ணெய் எடுத்து அவங்க தலைமையில் ஊற்றுனேன். நானே பூல் பதில் குடிச்சிட்டே இருக்கேன். ஆனால் அந்த எண்ணெய் பார்த்தேன், அந்த எண்ணெய் எடுத்து அவங்க தலைமையில் ஊற்றுனேன். என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க உள்ளே பிசாசை பிடிச்சிருந்த பிசாசு ஆபி விட்டுச்சு, ஓடி போச்சு. அப்புறம் எனக்கு பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னடா இது இவ்வளோண்டு ஜெபம் என்னால் எவ்வளோ பாவம் இருக்குன்னா இந்த உள்ளே போனால் எவ்வளோ பாவம் இருக்கும். எனக்கு பயங்கரமாக தாகம் வந்துச்சு. இல்லை, இந்த வல்லமை இந்த பாவம் எனக்கு வேணும், இந்த கிஃப்ட் எனக்கு வேணும். அப்படி நான் உள்ளே நினச்சிட்டு நான் திருப்பி நான் அங்கே சென்னைக்கு வந்தேன். பாஸ்டர் கூப்பிட்டாங்க, சஞ்சய் வா, இங்கே மீட்டிங் இருக்கு. அப்போ கூப்பிட்டு நான் வந்தேன். அப்புறம் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இந்த கிஃப்ட் எனக்கு இப்படி கிடைக்கும், இந்த வல்லமை இப்படி கிடைக்கும் எனக்கு. பாஸ்டர் சொன்னாங்க, நீ ஆனஸ்தானே இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், குடிக்கக்கூடாது, இதில் செய்யக்கூடாது. நான் சொன்னேன், பாஸ்டர் நான் என்ன வேணும்னு செய்வேன், ஆனால் இந்த கிஃப்ட் எனக்கு வேணும் அப்படி சொல்லிவிட்டு நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர் சொல்லுவாங்க, சரி நான் ஆனஸ்தானம் கொடுக்கும்போது உன்னை கூப்பிட்டு போகிறேன். அப்புறம் நானும் இல்லை பாஸ்டர் எனக்கு சீக்கிரம் ஆனஸ்தானம் கொடுங்க,
நான் அவர் துண்ணு பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் சொல்லுவாங்க, இல்லை நீ இன்னும் மாறணும், நீ குடிச்சிட்டே இருக்கிற, ஆனாஸ்தான் கொடுக்குன்னா சும்மா கிடையாது, நீ மாறணும், நீ ஆனாஸ்தான் கொடுத்துட்டு நீ திருப்பி பின் வாங்கி போயிட்டேன்னா திருப்பி எனக்கு பிரச்சனை, உனக்கு பிரச்சனை. நல்லா ஓசன் பண்ணிட்டு நீ இது சொல்லணும், நல்லா ஓசிட்டு தான் இந்த ஆனாஸ்தானம் கொடுப்பாங்க, இந்த விளையாட்டு கிடையாது அப்படி சொல்ல பாஸ்டர் பேசுவாங்க. சரி பாஸ்டர். அப்புறம் ஒரு நாள் ஆனாஸ்தான் கொடுக்க பாஸ்டர் போகிறாங்க. அப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க, சரி நீ சஞ்சய் ஒரு பேண்ட் ஒரு ட்ரெஸ் எடுத்து வா, ஆண்டவர் என்ன பேசுகிறாங்க பார்ப்போம், உனக்கு ஆனாஸ்தான் நான் கொடுப்பேன், வா கூட வா. அப்போ நான் கூப்பிட்டு போனாங்க. பாஸ்டர் கூப்பிட்டு போகும்போது எல்லாருக்கும் ஜோப் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஜோப் பண்ணும்போது எல்லாருக்கும் டெலிவரி இது ஹீலிங் பண்ணுவாங்க. பழைய சாபத்தில், பழைய பாவத்தில், பழைய இதில் இருந்தேன்னா ஹீலிங் அந்த ஜோப் பண்ணும்போது எல்லாருக்கும் அது அப்போது அசுத்த ஆவிகள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் கட்டைகள் ஓடியும். அப்புறம் எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆனாஸ்தான் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இது ஹீலிங் பண்ணிட்டு தான். அப்புறம் எல்லாருக்கும் ஹீலிங் எல்லாம் ப்ரே பண்ணாங்க. எல்லாருக்கும் ஹீலிங் ஆச்சு. நல்லா பார்க்கறேன்னா ஒருத்தர் அங்கே பறக்கிறாங்க, ஒருத்தர் வாந்தி பண்ணுறாங்க, ஒருத்தர் பழைய பாவத்தில் இருந்தாங்க, பழைய அது தெய்வத்தை கும்பிட்றாங்க, அந்த பிரசாதம் சாப்பிட்டாங்க, எல்லாம் வாந்தி பண்ணுறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. நான் பார்த்தேன். சோதரம். அப்புறம் அது எல்லாருக்கிட்ட ஒரு இது கேட்பாங்க, ஒரு விருப்பம் கேட்பாங்க. சரி உன்னை வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, இல்லை நீ ஆண்டவர்கிட்ட என்ன விரும்புறியா, என்ன கேட்குறியா, நீ எதுக்காக ஆனாஸ்தான் எடுக்க போறியான்னா எல்லாருக்கிட்ட பாஸ்டர் கேட்டாங்க, ஆண்டவர் உனக்கு பிடிக்குமா, இல்லை ஆண்டவர் நீ ஆனாஸ்தான் இது இறக்க போடியா, எதுக்காக இறக்க போடியா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க, இல்லை ஆண்டவர்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்குறியா. பாஸ்டர் எல்லா ஆளுக்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. எல்லாருக்கிட்ட ஒரு அன்றைக்கே ஒரு 20 பேருக்கு மேலே இருந்தாங்க, நானும் சேர்ந்து கூட. அப்புறம் எல்லாருக்கிட்ட லைனாக பாஸ்டர் கேட்டுட்டு வர்றாங்க. சஞ்சய் எல்லாருக்கிட்ட கேட்டுட்டு கடைசியில் எங்கிட்ட வர்றாங்க, சஞ்சய் நீ எதுக்காக ஆனாஸ்தானே இருக்கிறான், நீ ஆண்டவர் உனக்கு என்ன அற்புதம் செஞ்சாங்க, இல்லை என்ன ஆண்டவர்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்குற எங்கிட்ட பாஸ்டர் கேட்டாங்க. அப்போது கேட்கும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பாஸ்டர் நான் பயங்கர பாவம் செஞ்சுருக்கேன், பயங்கர தவறு செஞ்சுருக்கேன், ஆண்டவர் இந்த பாவத்தெல்லாம் எனக்கு ஆண்டவர் மன்னிச்சிட்டாங்கன்னா இது எப்போதுமே எனக்கு பாஸ்டர். அப்புறம் பாஸ்டர் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க, சரி நீ விரும்புகிற அதுவும் ஆண்டவர் உனக்கு கொடுப்பாங்க, நீ கேட்குற நீ ஆண்டவர் நீ பாவத்தை மன்னிப்பாங்க, வா. அப்புறம் கூட்டு போனாங்க தொட்டிக்கு ஆனாஸ்தானம் கொடுக்கும்போது 2 பேருக்கு கொடுத்தாங்க. 3ஆவது எனக்கு கொடுக்கும்போது என் பேர் இமானுவேல் வச்சாங்க. இமானுவேல் பேரேன்னு வச்சாங்க. சோத்திரம். அப்புறம் ஆனாஸ்தான் எடுத்துட்டோம். அப்புறம் ஆண்டவருள்ளே வந்து கொஞ்சம் அப்புறம் பாஸ்டர்கிட்ட கேட்பேன், பாஸ்டர் எனக்கு இப்படி அபிஷேகம் கிடைக்கும், இப்படி வேணும். பாஸ்டர் சொல்லுவாங்க, நீ ஜாப் பண்ணி ஆண்டவர் உனக்கு கொடுப்பாங்க, நீ ஜாப் பண்ணிட்டே இரு, ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இரு. நான் அப்படியே ஜாப் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். ஒருத்தர் கேட்காம ஒரு அப்பா கிட்டே நம்ம கேட்டு தான் அப்பா ஏதோ வாங்கி நமக்கு கொடுப்பாங்க. ஒரு சின்ன பிள்ளை கூட ஒரு பிள்ளைக்கு தாகமாக இருக்கும், எனக்கு இது வேணும் அது வேணும்னா நம்ம கேட்கும்போது தான் அப்பா கொடுப்பாங்க. அது போல தான் நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜாப் பண்ணி கேட்டு ஆண்டவர் எனக்கு அவ்வளோ வல்லமையாக அபிஷேகம் ஆண்டவர் அளவில்லா வல்லமை கொடுத்தாங்க எனக்கு. ஸ்தோத்திரம். ஒரு நாள் நம்ம பாஸ்டர் நான் கூட இருப்பேன், ருவன் பாஸ்டர் கூட இருப்பேன். நான் ஹவுஸுப்பின் வேலைக்கு போவேன். காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். 2 மணிக்கு வந்தேன்னா பாஸ்டர் கூட இருப்பேன். இப்போவுமே பாஸ்டர் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா ஓடி செய்வேன். சர்ச்சுக்கு நான் சின்ன சர்ச் இது ஹவுஸின் போர்டில் தான் ஒரு 2 வீடு ஜாயிண்ட் மாதிரி தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதே சர்ச்சில் நான் இருப்பேன், அதே சர்ச்சில் நான் தங்குவேன். அந்த சர்ச்சு க்ளீன் பண்ணோம். 4 மணிக்கு எந்திரிச்சு போய் நைட்டுக்கெல்லாம் காலையில் போய் அந்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவேன், க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் பக்கத்தில் வீட்டுக்காரெலாம் ஆடு வளர்ப்பாங்க. அந்த ஆடு வந்து ஃபுல்லாக நாசம் பண்ணிவிடுவாங்க. இது ஃபுல்லாக கலீஜாக இருக்கும். காலையில் 4 மணிக்கு போய் நான் ஃபுல்லாக சர்ச்சை அதை பிரிக்கிட்டு கழுவிட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அப்புறம் தான் ஒரு 8 மணிக்கு சர்வீஸ் நடக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக பண்ணிவிட்டு பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வைப்பேன். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் செய்வேன். இதுக்காக நான் ஆண்டவர் வேலைக்கு இது ஆண்டவர் வேலை எனக்கு இது நான் உண்மையாக செய்வேன். உண்மையாக செய்வது ஆண்டவரை வாழ்க்கையில் பயங்கர அற்புதம் செஞ்சுருக்காங்க.
அப்போது ஒருத்தர் பார்ப்பாங்க. காலையில் நான் இது சர்ச்சு கிளீன் பண்ணும்போது கோரம் சைக்கிளில் கட்டிட்டு தண்ணி கிடைக்காது, தண்ணிக்காக அங்கேயே சுற்றிட்டு சர்ச்சுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக இது நான் சுற்றிட்டே இருப்பேன் தண்ணிக்காக. எல்லாரும் என்னை பார்ப்பாங்க, என்னடா அவன் மென்டலாக லூஸாக காலையில் இவனு இதே வேலை தான் கூரை பிடிச்சிட்டு எங்கெங்கே அலையிட்டே இருக்கிறான் சர்ச்சு இது க்ளீன் இது பண்ணுக்காக. அப்படி என்னை பார்த்து சிரிப்பாங்க. இந்த இடத்துல கன்னிநகரில் பார்ப்பாங்க, என்னடா இப்படி இருக்கிறான், இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படி பார்ப்பாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் நான் இதே பார்க்க மாட்டேன், யாரை பார்க்க மாட்டேன். ஆண்டவர் வேலை நான் செஞ்சுட்டே இருப்பேன். சர்ச்சில் செய்வேன், பாஸ்டர் வீட்டில் போய் செய்வேன். அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபு டெலிவரி மாதமாக இருக்கும்போது அவங்க சாப்பாடு செய்வேன், வீட்டு வேலை செய்வேன், பாத்ரூம் கழுவேன், என்ன அவங்களுக்கு வேலை இருக்கேன்னா எல்லாமே செய்வேன். இதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு ஆண்டரோட போதகரோட பாஸ்டர் கொடுக்குறாங்கன்னா அவர் மரியாதை கொடுக்கும்போது அவர் சொல்கிறது செய்யும்போது அப்புறம் தான் ஆண்டவர் நம்ம கேட்குறது ஆண்டவர் செய்வாங்க. ஏன்னா ஆண்டவர் இதை விரும்புகிறாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால நான் இது பாதையில் நான் செஞ்சுட்டே இருக்கும்போது அப்புறம் நான் இந்த வேலைக்கு போவேன்னா அப்போது எனக்கு ஒரு ட்ரெஸ் இருக்காது போடுறதுக்கு. எனக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை இது ட்ரெஸ் கொடுப்பாங்கன்னா அந்த யூனிஃபார்மே அதே போட்டுட்டு தான் நான் இருப்பேன். அந்த ட்ரெஸ் போட்டு தான் நான் இருப்பேன். ட்ரெஸ் இருக்காது, அதை போட்டு இருப்பேன். கொஞ்சம் போய் 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 ஆண்டவருக்கு இருப்பேன். அதே வேலைக்கு நான் போகும்போது அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன்னா சொன்னாங்க, திங்கக்கிழமை நீ வேலைக்கு வராது அப்போ சொல்லிவிட்டு திங்கக்கிழமைனா அப்போ வேலைக்கு போனேன்னா அப்படி எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது உனக்கு வேலை இங்கே கிடையாது அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சரி, நான் திருப்பி வந்த அப்புறம் அது வேலை தேடுறோம். ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேது. ஒரு ஹெல்ப்பர் வேலைக்கு போகிறான்னு பார்க்குறேன், எதுவும் வேலை கிடைக்க மாட்டேது. ஒரு மாதம் நான் வேலைக்காக சுற்றிட்டு இருப்பேன், ஒரு வேலை கிடைக்காது. ஒரு டைமில் சாப்பாட்டு கூட எனக்கு கிடைக்காது. என்ன பண்ணுவேன்னா, நான் சர்ச்சில் தான் தங்குவேன். பாஸ்டர் ஒரு வீட்டு எடுத்து பாஸ்டர்லாம் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி கூட இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், அப்போது நான் தனியாகிட்டேன். நான் என் ஃப்ரெண்டு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கும்போது நான் சர்ச்சில் தான் தங்குவேன். சர்ச்சில் போய் சாப்பாடு இருக்கோ இல்லையோ ஜாப் பண்ணிட்டு அப்படி நான் தூங்கிடுவேன். வேறு யாரோ வருவாங்க, கதவை தட்டுவாங்க, பாப்பா சாப்பிடலையா, அண்ணா சாப்பாடு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு தூங்கிடுவேன். இல்லை பாஸ்டர் வீட்டில் இருக்குன்னா சாப்பிட்டு வருவேன், இல்லைன்னா ஒரு டைம் போக மாட்டேன்னா அங்கே அப்படியே தூங்கிடுவேன். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்தோத்திரம், ஆண்டவருள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வந்து போய் ஆண்டவர் அனுபவக்குள்ளே, ஆண்டவர் பரிசுத்தத்திலே, ஆண்டவர் வல்ல நான் தாகாமல் இருப்பேன். இப்போவுமே நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் இருப்பேன். பாஸ்டர் கூட பாஸ்டர் இப்படி அபிஷேகம் எவ்வளோ இப்படி இருக்கும். பாஸ்டர் சொல்லுவாங்க, நீ ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லிகிட்டே இரு, உனக்கு அபிஷேகம் பிரிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணுவேன், ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் எங்கே போவேன், நான் ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் இருந்துச்சு ஊருக்கு. அப்போது நான் ஊருக்கு போனேன். ஊருக்கு போகும்போது தங்கச்சி கல்யாண டைமில் ராத்திரி 12 மணி இருக்கும். மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை போடுவாங்க. அப்போ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 300 பேர் ஆள் வந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு. 300 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. சாப்பாட்டில் அவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்க. சாப்பாட்டில் மாஸ்டர்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க, சாப்பாட்டை செய்கிறாங்க. அங்கே மாலை போட்டு முடிச்சுட்டு தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் மாலை போகிற டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, காற்று மழை பயங்கரமாக ஆரம்பிச்சிச்சு. காற்று மழை பூவில் மழை ஆரம்பிச்சிச்சு. பந்தல்லாம் போட்டிருப்பாங்கன்னா பந்தல் பறக்கிற மாதிரி பறக்குது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது நான் யோசனை பண்ணேன், சரி இப்போ என்னன்னா இது காற்று மழையில் எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, என்னடா இது அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு கொடுக்கல அப்படி சொல்லுவாங்க. இதே சொல்ல மாட்டாங்க, மழை காற்றுல நான் ஓடி வந்துட்டேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம கேவலப்படுத்துவாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் சோறு போடல அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நான் இது பார்த்து யோசனை பண்ணிட்டு நான் ஜோப் பண்ணேன், ஆண்டவரே சாப்பாடு அங்கே அந்த ஒரு இடத்துல நின்றுட்டு சாப்பாடு செய்கிறாங்க. மாஸ்டர்லாம் அங்கே ஒரு டேபிள் வச்சுருந்து அந்த இடத்துல நான் நின்றுட்டு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து நான் ஜோப் பண்ணி ஆரம்பித்தேன். ஆண்டவரே இந்த மழை காற்று ஒன்றும் இல்லாமல் போயின ஆண்டவரே, நசரீஸ் கிறிஸ்துவின் நாமத்தில். கரெக்டாக 2 மினிட்ஸ் நான் ஜாப் பண்ணேன். 2 மினிட்ஸில் காற்றும் மழையும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவருக்கு இருப்பேன் நாளே. அப்புறம் அந்த தண்ணி எடுத்து என்ன பண்ணேன், எல்லா சாப்பாட்டிலே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டேன்.
இந்த காற்று மழையை பாருங்கள், ஆண்டவர் மகிமை, ஆண்டவர் கிருபை. அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாங்க. நம்ம மானத்தை காப்பாற்றினாங்க. அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாங்க. ஆனால் தங்கச்சி கல்யாணம் இந்து மதம் தான் நடந்துச்சு. இந்த நம்ம ஆண்டவர் இது இல்லை, அவங்களாம் வரல. தங்கச்சிலாம் இந்து மதம் தான் நடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அந்த ஜபம் என்ன ஊற்றிட்டேன்னா சாப்பாட்டு அப்படி மீறிச்சு. என் ஊர்லன்னா அதிகமாக பூரி ஸ்வீட் இது எல்லாத்தையும் இருக்கும் சாப்பாட்டில். அப்புறம் 3 நாளில் சாப்பிட்றாங்க எல்லாரும். என் அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போடுறாங்க. வேஸ்ட் ஆயிரும், குறைஞ்சி போயிடும். நான் சொன்னேன்னா, அள்ளி கூறுனா இந்த ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, இந்த குறை இல்லாமல் இருக்கும். நீ அள்ளி கூட எல்லாருக்கும் சாப்பாட்டு கூட, இந்த குறை இருக்காது. ஆண்டவர் கிருபை, ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கு. நீ எல்லாருக்கும் சாப்பாட்டு கூட. நானே அள்ளி ஆரம்பித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, யார் வாங்குறதுக்கு வர்றாங்க, குண்டை எடுத்து என்னென்ன கவர் பைக் எடுத்து வர்றாங்க, எல்லா ஆளுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறேன். ஆனால் எந்த குறை இல்லை. ஆண்டவர் நல்லா நடத்தினாங்க. பயங்கரமாக ஆசீர்வாதமாக கல்யாணம் நடத்தினாங்க. கானா தேசத்தில் இப்படி ஆண்டவர் நடத்துகிற போல் எனக்கு தங்கச்சி கல்யாணத்தில் ஆண்டவர் இது ஆசீர்வாதமாக நடத்தினாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இது கல்யாணம் நடந்துச்சு. திருப்பி நான் ரிட்டர்ன் நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்துட்டேன்னா அப்போது கூட எனக்கு இது திருப்பி எனக்கு கல்யாணம் ஆகலை. ஸ்தோத்திரம். அப்போது இது நான் இங்கே இருக்கும்போது பாஸ்டர் சொன்னாங்க, சஞ்சய் உனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறேன், கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. அப்படி பாஸ்டர் பேசினாங்க. சரி பாஸ்டர் நீங்கள் பாருங்கள். அப்புறம் சர்ச்சில் ஒரு ஆண்டி வருவாங்க. வரும்போது அவங்க ஆண்டி வீட்டு பக்கத்தில் ஒரு அந்த பொண்ணு இருந்தாங்க. பொண்ணு வீட்டு என்னன்னா, அவங்க அந்த பொண்ணு வீட்டில் அவங்கெல்லாம் நான் ஆண்டவர்னா நம்ப மாட்டாங்க. அவங்க அவங்க ஹிந்து. அந்த ஆண்டி பேசினாங்க அவங்ககிட்ட. அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் அந்த பொண்ணு வளர்த்தவங்கள சொந்தம் அம்மா அப்பா கிடையாது. அவங்களாம் அவங்க வளர்த்தவங்கள அந்த பொண்ணு வளர்த்தாங்க. சோத்திரம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னென்னா, வாய் பேசாத காது கேட்காது. வாய் பேசாத காது கேட்காது. சோத்திரம். அப்புறம் அந்த ஆண்டி கூப்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. சரி வாப்பா என் வீட்டில் பாஸ்டரும் நானும் எல்லாரும் போனோம் அவங்க ஆண்டி வீட்டுக்கு. அப்புறம் அவங்க பொண்ணு வீட்டு பக்கத்தில் தான். அப்புறம் பொண்ணு வந்தாங்க. அந்த ஆண்டி கூப்பிட்டாங்க பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்கன்னு நான் பார்க்கும்போது பேசினாங்க எல்லாரும். அவங்க பேசினாங்க. அப்புறம் அப்போது எங்கிட்ட பேசினாங்க, சஞ்சய் இந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போது நான் சொன்னேன், அப்போது வேண்டாம் சொல்லிட்டேன். நான் சொன்னேன், வேண்டாக்கா, இந்த பொண்ணு வேண்டாம், எனக்கு வாய் பேசாது காது கேட்காது, வேண்டாக்கா அப்படி சொல்லிட்டேன். திருப்பி நான் நைட்டு வந்துட்டு சர்ச்சுக்கு வந்து தூங்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஓடே மைண்டில் யோசனை, ஆண்டவர் என்ன பேசுகிறாங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க. ஒரு அநாதியவங்களுக்கு நம்ம சிநேகிக்கணும். நம்ம அநாதியவங்களுக்கு ஒருத்தர்னா ஆண்டவர் தெரியாதவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அநாதையாக இருப்பாங்கன்னா அவங்க ஒருத்தர் வெறுத்து போயிடுவாங்க. என்னடா அவங்க மாதிரி நம்ம ஆயிடுவோன்னா, அவங்க மூஞ்சி பார்த்தோன்னா அவங்க மாதிரி ஆயிடுவோன்னா அப்படி சொல்லுவாங்க. ஆமாம். ஆனால் நம்ம ஆண்டவர் கத்துற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஒரு அநாதவங்களுக்கு நம்ம சிநேகிக்கணும், தூக்கணும். ஒரு விதவை இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம இருக்குன்னா, ஒரு ரூபாய் இருக்குன்னா, இது இருக்குன்னா அவங்க உதவி செய்யணும். இது தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்குள்ள ஒரு இது ஆண்டவர் வார்த்தை யோசனை, சரி ஆண்டவர் இதை விரும்புகிறாங்க, ஆண்டவருக்கு இதை பிடிக்கும், ஆண்டவருக்கு இது நல்ல இது இருக்கும், நான் செஞ்சேன்னு ஆண்டவர் சந்தோஷப்படுவாங்க. சரி ஆண்டவரே நான் இது பண்ணுவேன், இது நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இது பண்ணிவிட்டு நான் பேசினேன். பாஸ்டர் கேட்டாங்க, என்ன சஞ்சய் என்ன முடிவு உனக்கு, என்ன சொல்கிறியா? அந்த அக்கா அந்த சிஸ்டர் அந்த ஆண்டி கேட்டாங்க. அப்புறம் நான் சாரி சொன்னேன். அதுக்கு ஊருக்கு வரும்போது என் அம்மா அங்கே பொண்ணெல்லாம் பார்த்தாங்க. பொண்ணு பார்க்கும்போது நானே போய் அங்கே ஊரில் போய் பேசுவேன். அந்த பொண்ணுங்கிட்ட பேசுவேன், அம்மா நான் இது மாதிரி இருக்கேன், நான் ஆண்டூரில் இருக்கேன், நான் ஆண்டவரை தான் நம்புகிறேன், நான் ஆண்டவரில் தான் இருப்பேன், என்னை மாடி என் கூட இருக்க முடியுமா, வாழ முடியுமானா நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு என் ஊரில் 3 பொண்ணு பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். அங்கே எல்லாரும் வேண்டாம் சொல்லிவிட்டு தான் வந்துட்டேன்.
அவங்களாம் என் ஊரில் என்ன சிகரெட் ஒத்துக்க மாட்டாங்க. கிறிஸ்துவங்கள்லாம் அவங்க ஆகவே ஆகாது, ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம பார்த்து வெறுப்பாக எடுப்பாங்க அவங்களாம். ஆனால் அவங்களாம் நம்ம ஆண்டவரில் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் வேண்டாம் சொல்லிட்டேன். நான் எனக்கு வேண்டாம், ஆண்டவருக்கு இது பிடிக்குதா அது தான் நான் செய்வேன். எனக்கு கல்யாணம் ஆகலையோ நான் ஆண்டவருக்கு இது பிடிக்குதா. ஏன்னா ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுத்தாங்க. நான் பாவத்தில் இருந்தேன், நான் மரணத்தில் இருந்தேன், சாபத்தில் இருந்தேன், நெருக்கத்தில் இருந்து, துன்பத்தில் இருந்து, நான் எனக்கு ஜீவன் நஷ்டம் நிலம்பில் நான் இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுத்தாங்க. அதனால நான் ஆண்டவர் ஒரு காலத்தை நான் மறக்க மாட்டேன். நான் ஆண்டவர் உள்ளே தான் இருப்பேன், ஆண்டவரை தான் நம்புவேன், ஆண்டவருக்கு பெருமை தான் ஜீவிப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா தயவில்லை. அதை சொல்லிவிட்டு திருப்பி நான் இங்கே சென்னைக்கு வந்து தான் இந்த கல்யாணத்துக்காக நம்ம பாஸ்டரு அந்த ஆண்டி பேசும்போது அதை நான் சொன்னாங்க. சரிம்மா, நான் சரி சொல்லிட்டேன். சரி சொல்லும்போது அந்த நேரத்தில் கல்யாணத்துக்கு இது நிச்சயமாக என்ன நம்மளுக்கு அந்த அளவுக்கு எனக்கு எங்கள் கையில் காசு இல்லை, பஸ் இது இல்லை. இங்கே தான் சென்னையில், இங்கே தான் கனி நகர் OMR PTCயில் தான், அங்கே தான் சர்ச்சில் தான் கல்யாணம் நடந்துச்சு. சின்ன சர்ச்சு தான், அதில் கல்யாணம் நடந்துச்சு. ஒரு பெரிய இதே இல்லை, சிம்பிளாக கல்யாணம். அந்த நேரத்தில் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, அப்போது தான் காசு மாறிடுச்சு. காசு என்னென்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு மாறி போச்சு. அப்போது பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு காசு பஞ்சமாக இருந்துச்சு, ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் ஒரு கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த கொத்தனார் வேலைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கும்போது என் கையில் மாத்திரம் 20,000 ரூபாய் தான் இருந்துச்சு. அதுவும் 20,000 ரூபாய் நான் சேர்த்து வச்சுருந்தேன். அவ்வளோ தான் இருந்துச்சு என் கையில் காசு. அந்த காசில் தான் எல்லாமே கல்யாணம் எனக்கு எல்லாமே நடந்துச்சு. அதிசயமாக ஆண்டவர் செஞ்சாங்க, நடத்தினாங்க. அந்த காசில் அற்புதமாக அந்த சின்ன சர்ச்சில் நடந்திருக்கு. ஆண்டவர் கிருபையாக வழி நடத்தினாங்க. எல்லா வழி நல்லபடியாக முடிச்சிச்சு. மனைவி பேர் நான் கல்யாணம் பண்ண மனைவி பேர் தனலட்சுமி. அவன் ஆனஸ்தானம் கொடுத்தது பேர் தேவரால். ஆனஸ்தானம் கொடுத்துட்டா நம்ம கல்யாணம் பண்ணோம். ஆனஸ்தானம் பாஸ்டர் கொடுத்துட்டா நம்ம கல்யாணம் பண்ணோம். அப்புறம் கல்யாணமாகி ஒரு 3 மாதம் ஆயிருக்கும். அப்போது என் மனைவி ரொம்ப அவன் வேலைக்கு போவது அவன் ஃப்ரெண்டெல்லாம் மாதமாக இருப்பாங்கன்னா இவன் பார்ப்பான். என் மனைவி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட வந்து என்ன ஒரு மாதிரியாக பேசுவாங்க, கிண்டலாக பேசுவாங்க. நான் அப்படி பேசுவது நான் சொல்லுமா, நான் கொடுக்க மாட்டேன், நீ ஜோப் பண்ணு, ஆண்டவர் உனக்கு நல்லா ஒரு கலந்து கொடுப்பாங்க, நீ ஜோப் பண்ணு, அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்படியே ஆண்டவர் நல்லவர். எனக்கு எந்த இடத்துல ஆண்டவர் என்னை பக்கப்பட்டு விட மாட்டாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். எந்த இடத்துல யார் என்னை தூசிருக்காங்க, பேசியிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க, அந்த இடத்துல தான் என்னை ஆண்டவர் நிற்க வச்சுருக்காங்க, என்னை நிற்க வச்சுருக்காங்க, நடத்துகிறாங்க. சோத்திரம். ஆண்டவர் நாமத்துக்கு மேம்டாவதாக. சோத்திரம். கரெக்டாக ஒரு மாதம் நான் பேசி நீ ஆண்டவர் ஆண்டவர் உனக்கு கலந்து கொடுப்பாங்க அப்படி சொல்லி ஒரு மாதமாக இருக்கும். அப்போது கண்புறமாயிடுச்சு. ஆண்டவர் நல்ல ஒரு இது ஆயிடுச்சு. மாதமாக மனைவி இருக்கும்போது அப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாங்க. அப்போது தரிசனம் கொடுக்கும்போது உனக்கு ஆண் பிள்ளை கொடுக்குறேன், ஆண் பிள்ளை நான் பார்க்குறேன், ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க. நான் நிறைய பேருக்கு சொன்னேன், இது மாதிரி எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாங்க, ஆண் பிள்ளை தான் கொடுப்பாங்க. யாருமே நம்பலை. எப்படி என்ன சொல்கிறாங்க, சும்மா சொல்கிறாங்க அப்படி நினச்சாங்க. சரி, ஓகே, பரவாயில்லையா. ஆனால் இப்போ எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாங்க. அந்த போல் இங்கே அரியர்லேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் தான் டெலிவரி ஆகிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் யார் நான் தரிசனத்தில் பார்த்தேன், யாருக்குள்ள என்னை கையில் கொடுத்தாங்கன்னு அவங்கள்ட்ட என்னை கையில் கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில். சோத்திரம். அப்போ கூட என் மனைவிக்கு கொஞ்சம் ஆண்டவர் மேலே ரொம்ப பக்தி இருக்காது. ஆனால் இப்போ ஆண்டவர் கிருபைனாலே நல்லா பக்தியாக ஆண்டவர் தேடுறாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் நம்பி இருப்பாங்க. யார் என்ன சொன்னான்னா கேட்க மாட்டாங்க. இப்போது பயங்கர ஒரு ஆண்டவர் என்கிட்ட தரிசனம் கொடுப்பாங்க, பேசுவாங்க. ஒரு டைமே எனக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்தாங்க. என்னென்னா நான் அன்னி பாஷையில் பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க,
சஞ்சய் இப்போ பேசக்கூடாது, எங்கெங்கே பேசக்கூடாது அப்படி சொல்லுவாங்க எங்கிட்ட. அப்புறம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் உள்ளே. 2-3 டைம் ஒருத்தர் பேசினாங்க. அப்போ எனக்கு உள்ளே கஷ்டமாயிடுச்சு. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் பேசுகிறதுக்காகத்தான் நான் கொடுத்துருக்கீங்க, மனுஷனை இப்படி பேசுகிறாங்க, நான் பேசணுமா வேண்டாமா? அப்புறம் ஜெபம் பண்ணும்போது நான் தினமும் ராத்திரி ஜெபம் பண்ணுவேன். 12 மணி 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு தூங்குவேன். அப்புறம் ஜெபம் பண்ணிவிட்டு நான் தூங்கிட்டேன். அப்புறம் கர்த்தர் பேசுகிறாங்க, ஆவியானவர் பேசுவது. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீ 24 மணி நேரம் அன்னி வசலை பேசிட்டே இரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசுகிறாங்க, ஆவியானவர். நான் துக்கத்தில் இருந்த வீட்டில் தூங்கிட்டே இருக்கிற ஆண்டவர் சத்தம் கேட்டு நான் முட்டிலே வந்து ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டே இருக்கிற, கண்ணை மூடிட்டேன். அப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறேன், என்னடா நான் வீட்டில் முட்டிலே இருக்கிறேன். அப்போசே நான் முடிவு பண்ணேன், மனுஷன் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்னை சிரித்தாலும் சரி, பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் நான் யார் எது நான் வாட்டிலே உள்ளே ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன், அன்னி வசை பேசிகிட்டே இருப்பேன். ஆண்டவர் பயங்கர பெரிய அற்புதம் செஞ்சாங்க. இன்னொரு டைமு இது ஒரு பெரிய இது திருப்பி ஆண்டவர் ஒரு தரிசனில் பேசினாங்க. இந்த பெரிய சாட்சி என்னென்னா, அப்போது ஆண்டவர் பேசினாங்க இப்படின்னா தரிசனில் பேசுவது, ஆண்டவர் நேரடியாக நான் போய் சொல்லக்கூடாது. ஆண்டவர் உண்மையான ஒன்றே தான் பேசணும். நான் போய் 1க்கு 2 நான் பேசக்கூடாது. என்னென்னா ஆண்டவர் நாம தூசிப்போம். யாரை நம்ம சொல்லி கொடுத்தா யாரை நம்ம பேச மாட்டோம், இல்லை நம்ம பெருமைக்காக பேச மாட்டோம். ஆண்டவருக்கு உண்மையாக ஆண்டவர் எனக்கு 1 கொடுத்தாங்கன்னா 1 தான் பேசுவேன், 2 பேச மாட்டேன். அப்போது ஆண்டவர் எங்கிட்ட பேசினாங்க. தரிசனில் பேசும்போது நான் பார்க்குறேன்னா பெரிய ராஜா மாதிரி ஆண்டவர் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு டியூஷன் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பல்லு தேய்ச்சிட்டு வெளியில் வர்றேன்னா ஆண்டவர் என்னை கூப்பிட்றாங்க, இங்கே வா. அப்போ அவன் பக்கத்தில் போவது ஆண்டவர் அந்த சைடு ஒரு சேவரு இருக்குது, அந்த சைடு மறைச்சிட்டாங்க, நான் இந்த சைடு இருக்கிறோம். ஆண்டவர் சத்தம் கேட்குது, ஆண்டவர் பேசுகிறாங்க, நீ மனுஷனை நம்பாது. ஃபஸ்ட்டு பேசுனாங்க, ஆண்டவரே வா, உனக்கு ஒரு 10 கட்டளை சொல்கிறான். 10 பைபிளில் ஒரு 10 கட்டளை இருக்குன்னா, ஏன்னா எனக்கு 10 கட்டளை எங்கே இருக்குன்னா எனக்கு சரியாக தெரியாது, எனக்கு மன்னிக்கணும். ஏன்னா நான் படிக்காத ஆள், படிக்கலை, நான் சுத்தமாக படிக்கவே இல்லை நான். ஆனால் ஆண்டவர் எனக்கு பேசினாங்க, 10 கட்டளை உனக்கு சொல்கிறா, வா கூப்பிட்டுட்டு. அப்புறம் ஆண்டவர் அந்த சேவருக்கு அந்த சைடு ஆகிட்டாங்க, நான் இந்த சைடு இருக்கிறோம். ஆண்டவர் பேசுகிறாங்க, அந்த சத்தம் என் காதில் கேட்குது. ஆண்டவர் பேசுகிறாங்க, முதல்ல பேசுகிறாங்க, நீ மனுஷனை நம்பாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, மனுஷனை நம்பாதே. உண்மையாக நம்ம மனுஷன் நம்பி நம்ம வாழ்க்கை நரகத்திலே போயிது. ஒரு டைமே நம்ம நம்புவோம், அவங்க நம்பினா எனக்கு இந்த பலி நடத்துவாங்களா, எனக்கு உதவி செய்வாங்களா, என்னை ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்களா, அப்படி நம்ம நம்பிட்டு போயிடுவோம். நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு வயசு பிள்ளைகளை அவங்க இஷ்டப்படியாக கல்யாணம் இது அவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது பார்த்துட்டு அம்மா அப்பா கேட்காம, அம்மா அப்பாவுக்கு பேச்சு கேட்காம அவங்க விருப்பப்படியாக அவங்க நம்பி போயிடுவாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையில் எவ்வளோ இது ஆயிடும்னா அப்புறம் அந்த வேதனை அடிக்கும்போது தெரியும். நம்ம ஒரு பையனே பொண்ணு நம்பி போயிடும், ஒரு பொண்ணு பையன் நம்பிக்கை போயிடும், கல்யாணம் பண்ணிவிடும், அவங்க இஷ்டப்படியாக பண்ணிவிடும். அப்போது பண்ணும்போது நல்லா இருக்கும். அப்போ திருப்பி அவங்க 2 பேருக்கு பிரச்சனை ஆகி ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை போய் அவன் துரோகம் பண்ணிடுவாங்க. அப்போ துரோகம் பண்ணும்போது நம்ம எவ்வளோ வாழ்க்கை நரகமே மாறிடும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்பி நம்ம போவது, ஆண்டவர் நமக்கு ஒருபோதும் ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டாங்க. சோத்திரம். ஒருபோதும் ஆண்டவர் நம்ம கீழே உருக மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் நம்பிக்காமல் மனிதன் நம்பி போயிடும், நம்ம இஷ்டப்படியே போயிடும். ஒருவேளை ஒரு காரியம் செய்யும்போதே ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம செய்யக்கூடாது. நானே ஒன்று செய்வேன்னா நான் ஜாப் பண்ணுவேன், உள்ளத்தில் ஏக்கம் வர வரைக்கும் நான் ஒரு காரியம் செய்ய மாட்டேன். நான் ஆண்டவரே இது செய்யப்போடா, இது ஆண்டவரே நீ உதவி செய்வீங்களா, ஆண்டவரே இது செய்யணுமா வேண்டாமா, நான் யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே இது இப்போ உங்களுக்கு பிடிக்குமா, செய்யுமா. ஸ்தோத்திரம்.
ஏன்னா நீங்கள் யார் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும் சரி, இல்லையா நீங்கள் எந்த மதல இருக்கணும் சரி, நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம், நீங்கள் ஒரு நம்பிக்கை பாருங்கள், ஒரு நம்பி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா யாரும் நம்ம நம்புகிறோம், யார் கேட்டாலும் நம்ம நம்புகிறோம். நானே ஒரு ஆண்டு நம்பாமல் தான் இருந்தோம். இப்போது இதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் இப்போ ஆண்டு நம்புகிறேன். எனக்கு ஆண்டு அற்புதமாக நடத்துகிறாங்க, அதிசயமாக நடத்துகிறாங்க. அப்போது ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு எனக்கு இருக்காது. இப்போது ஆண்டு கிருப்பினாலே பீரோ ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்கும், நான் அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டு ஒரு 50 பேர் என் வீட்டுக்கு வந்தாலும் நான் அவங்களுக்கு போசிக்க எனக்கு ஆண்டு கிருப்பை கொடுத்துருக்காங்க. ஆண்டருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதனால கொஞ்சம் ஆண்டவரை நீங்கள் நம்பினீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாங்க, நம்ம தலை மேலே எவ்வளோ பாரம் போட்டு அலைஞ்சிட்டே இருப்போம். எனக்கு யார் உதவி செய்வாங்களா, என் சொந்த பந்தம் உதவி செய்வாங்களா? ஆனால் இந்த உலகத்தில் நான் உண்மையாக சொல்கிறேன், யார் உதவி செய்ய மாட்டாங்க. எல்லா வெறுப்பத்தை பார்ப்பாங்க, எல்லா கசப்பத்தை பார்ப்பாங்க, எல்லாம் சிரிப்பாங்க, கிண்டலாக போய் பார்ப்பாங்க. ஆனால் யார் உங்கள் தூக்கிற்கு வரமாட்டாங்க, யார் உதவி செய்விக்க வர மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு கொஞ்சம் நம்ம நம்பி வச்சு, ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, வருத்தப்பட்டு பாரத் சுமது யார் இருந்தாலும் சரி, என் மேலே எல்லா பாரத்தை போட்டு என் மேலே நம்பிக்கை வச்சானோ, என் மேலே விசுவாசம் வச்சானோ, அவன் வார்த்தை நான் சுமப்பேன். அவங்க நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், நோய் வியாதி என்ன இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுக்கு சுகம் தருவாங்க. இந்த நெருக்கத்தில் துன்பையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கண்டிப்பாக நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்கள் அற்புதமாக செய்வாங்க. என்ன உங்களுக்கு தேவை இருக்குன்னு செய்வாங்க. எங்கே உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த சாலாகும். ஆண்டவர் நான் நம்புகிறேன். ஆண்டவர் எனக்கு என் வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்க. அதை நான் சொல்கிறேன். நான் யாருக்கு நிறைய பேருக்கு நான் ஜோப் பண்ணுவேன். எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பீகாரில் ஊரில் எல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் ஃபோனில் எங்கே நான் இருக்கிறேன், இப்போ சென்னை எங்கே ஜோப் பண்ணும்போது அங்கே அற்புதம் நடக்கும், அங்கே சுகம் நடக்கும். எல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஜோப் பண்ணும்போது. அதனால ஆண்டவர் நீங்கள் நம்பினீங்கன்னா, அதுதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாங்க, நீ மனுஷனே நம்பாதே அப்படி என்கிட்ட ஆண்டவர் பேசினாங்க. ரெண்டாவது பேசினாங்க, இது முக்கியமாக பாயிண்ட்டு, நீங்கள் யாரும் தப்பை நினைக்காதீங்க. ஆண்டவர் நீ கத்தர் பேசினாங்க தான் நான் பேசுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க, விசுவாசம் அணுகாதே. ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க, விசுவாசம் அணுகாதே. கத்தர் என்கிட்ட பேசினாங்க. யார் மனிதன் என்ன சொல்லி கொடுக்குறேங்க, யார் எனக்கு எதுவும் கொடுக்கலைங்க. எனக்கு ஆண்டவர் பேசினாங்க தான் நான் பேசுகிறேன். ஆண்டவர் பேசுகிறாங்கன்னா எங்கே யாரை கேட்டாங்கன்னா நான் பேசுவேன். நான் யாருக்கிட்ட பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா வானத்தை பூமி படுத்தவர் உண்மை ஜீவுள்ள தேவன் ஏன் கூறியிருக்காங்க. அவரை பேசினாங்கன்னா, அவர் வார்த்தை பேசும்போது நான் எங்கே பயப்பட மாட்டேன். யார் கேள்வி கேட்டாலும் நான் சொல்வேன். ஆண்டவர் எங்கிட்ட பேசினாங்க. ஸ்தோத்திரம். அதை நான் பேசுகிறேன். ஆண்டவர் எங்கிட்ட சொன்னாங்க, நீ விசுவாசம் அணுகாதே. நான் சொன்னேன், சரி ஆண்டவரே மன்னிக்கலே அப்படி சொன்னேன். அப்போ நான் மன்னிக்கத்தே இருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி கிடைக்கல. ஆனால் இப்போ எனக்கு ஆண்டவர் நிம்மதி கொடுத்துருக்காங்க, சமாதானம் கொடுத்துருக்காங்க, சந்தோஷம் கொடுத்துருக்காங்க, என்னை விடுதல் கொடுத்துருக்காங்க. நான் நம்புகிறேன். அப்போ நான் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் டிப்ஸ் ஏற்றுவேன், போய் ஹாஸ்பிட்டலில் போய் இது ஆயிடுவேன், ரொம்ப முடியாமல் ஆயிடுவேன். இப்போது எனக்கு ஒரு வியாதி, ஒரு நோய் எனக்கு வராது, பிரச்சனை வராது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு சுகம் தர்றாங்க. அதனால நீங்கள் யாரை கேட்டிங்கன்னா, நான் பெருமைக்கு சொல்லலை, நான் யாரை சொல்லி கொடுத்து நான் சொல்லலை. கர்த்தர் எங்கிட்ட பேசினாங்க. ஆண்டவர் வானத்தை பூமி படுத்துவர ஜீவுள்ள தேவன் எங்கிட்ட பேசினாங்க தான் நான் பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னாங்க, டபுள் பாயிண்ட் சொன்னாங்க, மனகாதே. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் மனுகலை. திருப்பி ஆண்டவர் சொல்கிறாங்க, மனகாதே. சரி ஆண்டவரே. ரெண்டாவது பேசும்போது நிறையா திங்க் இருக்கும். ஏன்னா நான் ஆண்டவர் நம்பிக்கை தான் இருக்கிறோம். ஆனால் நான் ஒரு தப்பு செய்வது அது நான் ஒரு வார்த்தை பேசும்போது, ஒரு செய்வது ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம செய்யணும். நம்ம ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். 3வது வார்த்தை ஆண்டவர் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, உன் நாமத்திலே பரலோகத்திலே பெரிய கூட்டமாக இருக்கு அப்படி ஆண்டவர் பேசினாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஒன்றுமே செய்யலை ஆண்டவரே. உண்மையாக ஆண்டவர் சொன்னாங்க, உன் நாமத்திலே பெரிய கூட்டமாக இருக்கு, நான் ஒன்றுமே செய்யலை ஆண்டவரே அப்படி இது சொன்னேன் நான். ஆனால் ஆண்டவர் 3 வார்த்தை தான் பேசினாங்க. 10 வார்த்தை பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் இந்த 3 வார்த்தை ஆண்டவர் பேசினாங்க. இந்த 3 வார்த்தை பேசுறதுக்கு உள்ள என்னாச்சுன்னா, குறுக்குள்ள விசாசை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. விசாசம் எப்படின்னா,
நான் இங்கே தரிசனில் பேசிட்டு ஆண்டவர் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறேன். விசேஷம் என்னன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். நான் இங்கே ஆண்டவர் வார்த்தை கேட்டுகிட்டு இருக்கிறேன். இந்த குறுக்குள்ளே இந்த ஃப்ரெண்டு மாதிரி இவன் என்ன சொல்கிறேன், என் பேர் சொல்லி கூப்பிட்டான். சஞ்சய் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டானா இந்த திருப்பினா ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த லைன் கட் ஆயிடுச்சு. 3 வார்த்தை பேசினேன். அந்த 3 வார்த்தை கேட்டேன். ஏன்னா 10 வார்த்தை ஆண்டவர் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் இந்த 3 வார்த்தை பேசினேன். 3 வார்த்தை ஆண்டவர் பேசினாங்க, கேட்டேன். சோத்திரம். அதனால ஆண்டவர் நல்லவர், வல்லவர், சர்வல ஜீவுள்ள தேவன். ஆண்டவர் நம்ம நம்பணும், ஆண்டவர் வார்த்தையுடைய ஜீவனும். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம செம்மையாக வழி நடத்துவாங்க. ஃபெய்ஸ் அலாட். ஊரோடு மினிஸும் ஆண்டவர் நான் துதிப்பேன், நம்புவேன். ஃபெய்ஸ் அலாட். இப்போ எங்கிட்ட எவ்வளோ நான் யார் என்ன பேசினாலும், எங்கிட்ட என்ன யார் என்ன கொடுத்தாலும், நீ ஆண்டவர் மறந்துன்னா சொன்னாங்கன்னா நான் மறக்க மாட்டேன், நான் பின்னு வாங்கி போக மாட்டேன். ஸ்தோத்திரம். எனக்கு உன்னைக்கு தகுதி இல்லாமல் எனக்கு அப்போது எனக்கு புத்தி இருக்காது. யாருக்கிட்ட இப்படி பேசினா எனக்கு இது அந்தளவுக்கு புத்தி இருக்காது. பறிப்புனா ஒரு பறிப்பு எனக்கு பேர் என்ன சொல்கிறது, ஒரு பேர் எனக்கு எழுதுறக்க தெரியாது. அப்படிப்பட்டால் நான் இருந்தேன். குடி போது ஃபுல்லாக 24 hours 24 நாளில் பூல் போது பண்ணுவேங்க. இங்கே இது சென்னையில் எங்கே கஞ்சா பிக்குதுன்னா எல்லாமே எனக்கு தெரியும். போய் வாங்கிட்டு வந்து குடிப்பேன். அவ்வளோ பயங்கரமாக போதில் ராத்திரி தூங்கும்போது வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் தூக்கத்தில் எந்திரிச்சு நான் திருப்பி பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னா திருப்பி அந்த குடிச்சிட்டு தான் நான் தூங்குவேன். தான் எனக்கு தூக்கம் வரும். அவ்வளோ பயங்கரமாக போதில் இருந்தேங்க. என்னை ஆண்டவர் மாற்றினாங்க. என்னை ஆண்டவர் பார்த்தீங்க எவ்வளோ தூரம் குடி போது நீக்கு போட்டு என்னை ஆண்டவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன். என்ன மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க. நான் உங்களே ஆண்டவர் ஏசிக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவர் நம்பினீங்கன்னா போதும். உள்ளத்துறை ஆண்டவரே என்னை ஏசிங்க ஆண்டவரே என்னை கொஞ்சம் மேலே மனையிருக்கும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவர் கொஞ்சம் நீங்கள் ஆண்டவர் நினச்சிங்கன்னா போதும். ஆண்டவரே என்னை ஏற்றுக்க மாட்டீங்களா, நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, கஷ்டத்தில் இருக்கேன், பாவத்தில் இருக்கேன், வியாதியில் இருக்கேன், குடியில் இருக்கேன் ஆண்டவரே, ரொம்ப இதில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், வியாதியில் இருக்க, ஒரு ஊசி போடுறதுக்கு காசு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கே காசு இருக்காது. ஒரு பெரிய நோய் வியாதி வந்துச்சுன்னா அவங்க எப்படி போய் அது ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, அவங்க அப்படியே இறந்து போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு போதும் ஆண்டவர் நம்பினீங்கன்னா போதும். ஆண்டவரே என்னை சுகம் தர மாட்டீங்களா, கொஞ்சம் நீங்கள் நம்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தர வல்லவரே இருக்காங்க, ஜீவுள்ள தீபன் இருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், எனக்கு ஒரு அருமையான ஒரு மண்மையாக ஒரு பிள்ளையை கொடுத்து எல்லாம் நிரம்பியாக சோறு தண்ணியோ வஸ்திரோ எல்லாமே ஆண்டவர் என்னை கொடுத்தாங்க. உங்களுக்கு செய்ய மாட்டாங்களா? கொஞ்சம் நீங்கள் ஆண்டவர் நம்பினீங்கன்னா போதுங்க. நீங்கள் யாரை நம்பாதீங்க. உலகத்தில் ஆண்டவர் எங்கிட்ட தெளிவாக பேசினாங்கன்னா மனிதன் நம்பாதீங்க. நீங்கள் ஆண்டவர் ஒரு கொஞ்சம் நம்புங்க. கொஞ்சம் ஆண்டருக்கு யாருக்கே மனசில் கொடுத்துருக்குங்க. யாரும் நீங்கள் உள்ளத்துறை நம்பியிருக்கீங்க, எனக்கு நான் உதவி செய்வாங்க. கொஞ்சம் ஆண்டவர் நம்பி பாருங்கள். ஆண்டவரே என் மேலே மனையிருக்கும் ஆண்டவரே, என் பாரத்தை, என் கஷ்டங்களை, என் நோய் வியாதி என்னை ஆண்டவரே சுகமாகும் ஆண்டவரே. நீங்கள் நம்பினீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். ஒரு அற்புதம் செய்வாங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் ஒரு பிசை கண்ணை முடிங்கன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். நான் இந்த இடத்துல என்னை சாட்சியாக ஏற கொடுத்ததுக்காக தானே சகோதர பிரதருக்காக நன்றி செலுத்துக்கிறேன். அவங்க குடும்பத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இந்த சபை இன்னும் கர்த்தர் ஆசீர்வாதம் பண்ணோம், இன்னும் ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக நடத்தணும். நான் நம்புகிறேன் ஆண்டவர் பெரியவர். நீங்கள் யார் இந்த சாட்சியாக கேட்குறீங்கன்னா ஆண்டவர் நம்புங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற வல்லவரே இருக்காங்க. ஆண்டவரே, யார் உங்கள் நோக்கி பார்க்குறவங்க தேவனே, அவங்க மேலே மன இறங்கும் சாமி. என்னை மேலே மன இறங்கும் சாமி. என் மேலே இப்படி மன இறங்கின போல ஆண்டவரே, நான் பாவியாக இருந்தேன், நான் குடிதார் இருந்தேன் ஆண்டவரே, நான் ஒன்றுக்கு தகுதி இல்லாமல் இருந்தேன் ஆண்டவரே. என் மேலே மன இறங்கினேன் ஆண்டவரே. யார் இந்த சாட்சியாக கேட்குறவங்க அந்த பிள்ளை மேலே ஒருத்தர் மேலே ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வேலையில் ஒரு பிள்ளைக்கு குடி போதில் இருப்பாங்க. போதில் என்ன செய்யணும் தெரியாது. குடி போதில் அவங்க குடும்பத்தில் இப்போ கொல்லப்பட்ட, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, வியாதியில் தப்பிச்சுட்டே இருக்காங்க ஆண்டவரே. அவங்க ஒரு நிம்மதிக்கிற சமாதானிக்கிறது அவங்க மேலே. அப்பா
கண்ணோக்கி பாரும் சுவாமி. என்னை ஏசிக்க போல ஆண்டவரே, நீங்கள் உங்கள் நம்பர் அவங்க இந்த ஜபத்தை கேட்குறாங்க, அவங்க ஏசிங்க ஆண்டவரே. அவங்க மேலே மனையருங்க சுவாமி. மனையருக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நோய் வியாதிகள் நீக்கப்படுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்வதற்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொத்துக்கிறேன் தேவனே. நீ மனையர்களுக்காக நன்றி சொத்துக்கிறப்பா. நீ நல்லவர், வல்லவர், சர்வல தேவன், ஜீவுள்ள தேவன் ஆண்டவரே. உண்மை சொத்தரிக்கிறோம் சாமி. இந்த ஊரோட செபிகள் வேண்டுகளப்பா நீக்கு கேட்கப்படுறக்காக சொத்தரிக்கிறோம்ப்பா. உங்கள் பாதத்தில் ஊரோட செபிகள் வேண்டுகள் ஆண்டவரே. உங்கள் பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே, நீ கேட்டபடி செய்வதற்காக சொத்தரிக்கிறோம். வல்லவன ஸ்ரீசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ளே நல்ல தகப்பனே. ஆமே ஆமே ஆமே. Praise the Lord. அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.